வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் சீமான் வீட்டில் அத்துமீறிய காவல்துறையினர் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் சீமானோட வீட்டில் நாளைக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் ஒட்டியிருக்காங்க. சம்மன் ஒட்டினதும் சீமான் வீட்டு காவலாளியும், அநேகமாக அவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் போல் இருக்கு, சீமான் வீட்டு காவலாளியும் உதவியாளரும் சேர்ந்து அந்த சம்மனை கிழிச்சிருக்காங்க. குறிப்பாக காவலாளி தான் அதை கிழிச்சிருக்காரு. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்ததுனால அவர் கையில் வந்து துப்பாக்கியும் தோட்டாக்களும் இருந்திருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பர்மிஷன் உண்டு தானே. பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேன் கையில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போகிறவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி இருக்கும். அவங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது சம்மனை கிழிச்சதுக்காக வலசரவாக்கம் காவல்துறையினர் அந்த காவலாளியை வந்து பகிரங்கமாக ரொம்ப வயலண்ட்டாக இழுத்துட்டு போகிறாங்க. உடனே நைட்டியோடு இருந்த சீமானோட மனைவி, பாவம் அவங்களுக்கு வந்து டைம் கூட இல்லை, மேலே ஒரு துண்டு போட்டு கூட பாவம் அவங்களுக்கு டைம் இல்லை. ஒரு பெண்ணாக எனக்கே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு பெண்ணோட பிரச்சனை இன்னொரு பெண்ணுக்கு தான் புரியும். அவங்க டக்குன்னு வெளியில் ஓடி வர்றாங்க. இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நாம் வந்து கரெக்டாக வந்து ட்ரெஸ் போட்டு ஓடி வர முடியாது இல்லையா. அவங்க உடனே நைட்டியோடு வந்ததுனால கொஞ்சம் கூச்சப்படுறாங்க, தர்ம சங்கடப்படுறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சீமானோட மனைவியும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அப்புறம் அங்கே செய்தி எடுக்க வந்த ஒரு நிருபரை வந்து ஏய் நீ வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டரையும் வந்து மரியாதை குறைச்சலாக பேசுகிறாரு. அதற்கு பிறகு அந்த காவலாளியை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கொண்டு போயிட்டு ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை சீமான் உண்மையிலேயே தவறு செஞ்சிருந்தா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். இதை வந்து நான் சரின்னு சொல்ல விரும்பல, சரின்னு சொல்ல விரும்பல, தப்புன்னு சொல்ல விரும்பல. உண்மையிலேயே ஆதாரத்தின் அடிப்படையில் சீமான் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், நான் இல்லைன்னே மறுக்கலை. ஆனால் சீமான் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அதே நடவடிக்கையை மற்றவர்கள் மீதும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே கோரிக்கை வைக்கிறேன். உதாரணமாக கடந்த ஆட்சியில் அதிமுகவில் தகவல் தொழில்நுட்ப அணி அமைச்சராக ராமநாதபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இவர் நாடோடிகள் அப்படின்னு ஒரு படம், இயக்குனர் சசிகுமார் எடுத்த படம், அந்த படத்தில் சாந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை நடிகை ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த சாந்தினியை வந்து பாலியல் ரீதியாக அமைச்சர் வந்து சுரண்டி அந்த பெண்ணோட வாழ்க்கையை வந்து பாழாக்கியிருக்கார். எப்படி வந்து சீமான் பலமுறை நடிகை விஜயலட்சுமியோட கட்டாய கருக்கலைப்புக்கு காரணமாக இருந்தார்னு நீங்கள் சொல்கிறீங்க, நமக்கு தெரியாது. சீமானால் நடிகை விஜயலட்சுமிக்கு வந்து கட்டாய கருக்கலைப்பு வந்து பல தடவை நடந்தது அப்படின்னு நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா. அதே மாதிரி தான் நடிகை சாந்தினிக்கும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் வந்து முன்னாள் அமைச்சர் மணிகண்டனால் ஏற்பட்டது. அவரே வந்து திமுக ஆட்சிக்கு வந்த புதுசில் வந்து கைது செஞ்சீங்க. இன்றைக்கி திருப்பி அவர் வந்து பிரச்சாரத்தெல்லாம் கலந்துக்கிறாரு. அவர் வந்து நார்மல் லைஃபுக்கு அவர் திரும்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சீமான் மீது காட்டக்கூடிய அந்த வேகத்தை வந்து அந்த முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மேலே காட்டலை. அவர் வந்து ஒரு துணை நடிகை வந்து பாலியல் ரீதியாக ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறார். அதே போல் உதயநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதயநிதியோட பட்டப்பேரே பால்டாயில் உதயநிதி தான். இந்த பால்டாயில் உதயநிதியால் பல நடிகைகள் வந்து சீரழிக்கப்பட்டிருக்காங்க. உதாரணமாக ஸ்ரீரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திர நடிகை, தமிழில் நடிச்சிருக்காங்க. அந்த நடிகை வந்து நடிகர் விஷால் மீதும் உதயநிதி மீதும் வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை அந்த பெண்மணி வந்து முன் வச்சிருக்காங்க. சீமான் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் ஸ்ரீரெட்டி ஒரு புகார் கொடுக்குறாங்க, அது ஓரல் ஸ்டேட்மெண்ட்டோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ, ஸ்ரீரெட்டி உதயநிதி வந்து பாலியல் ரீதியாக என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டார் அப்படின்னா ஸ்ரீரெட்டியோட புகாரையும் நீங்கள் எடுக்கணும், சிவமோட்டோவை நீங்கள் எடுக்கணும். உதயநிதிக்கு ஒரு நியாயம், சீமானுக்கு ஒரு நியாயம்லாம் இருக்கக்கூடாது. உதாரணமாக கருணாநிதியே எடுத்துக்கோங்களேன். கருணாநிதியால் பல பெண்கள் வந்து சீரழிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு பழைய கால நடிகை ப்ளஸ் அவருடைய அந்த நடிகையுடைய கணவர் வந்து அவரும் வந்து ஒரு நடிகர். அது எந்த நடிகர் எந்த நடிகை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அந்த நடிகையோட கண்ணியத்துக்கு இழுக்கு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் அந்த நடிகர் அந்த நடிகை 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நடிகர் சிரித்தார் அப்படின்னா அவரோட கன்னத்தில் வந்து குழி விழுகும். இன்றைக்கும் பழைய கால படத்தில் அந்த நடிகரோட சிரிப்பை வந்து நான் ரொம்ப ரசிப்பேன். அந்த நடிகருக்கு ஏற்கனவே திருமணமாகி அந்த முதல் மனைவியை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சிட்டாரு. செகண்ட் ஒய்ஃபாக வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதியால் ஒரு பிரபலமான திரைப்படத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு நடிகைன்னு வச்சுக்கோங்களேன். அறிமுகம் செய்யப்பட்ட நடிகையில் ஒரு பிரபலமான திரைப்படத்தில் முக்கியமான கேரக்டரில் வந்து அந்த நடிகை நடித்ததுனால ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. அது என்ன படம்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த நடிகையை 2வதாக திருமணம் செஞ்சு செகண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டார். அப்புறம் 3வதாக ஒரு பெண்மணியை திருமணம் செஞ்சு 3rd ஃப்ளோரில் வச்சுட்டார். உண்மையிலேயே அந்த நடிகர் ரொம்ப கெட்டிக்காரர் தான் வச்சுக்கோங்க. அந்த கன்னத்தில் அந்த குழி விழுந்த, ஏன்னா அவர் இப்போ உயிரோடு இல்லை, அந்த நடிகரும் அவருடைய மனைவி அவங்களும் ஒரு நடிகை தான். அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது குருவி கூட்ட கலைச்சா மாதிரி கருணாநிதியால் அந்த நடிகைக்கும் அந்த நடிகருக்கும் விவாகரத்து ஆனது. அதுக்கு பிறகு தான் அந்த நடிகர் வந்து அந்த நடிகையை விட்டுட்டு 3வதாக ஒரு பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. 3வதாக அவர் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கும் அந்த நடிகை மற்றும் இந்த நடிகருக்கும் இடையில் விவாகரத்து ஏற்பட்டதற்கும் நிரந்தர பிரிவு ஏற்பட்டதற்கும் யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான். அப்போ சீமான் மீது நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா கருணாநிதியும் ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால் ஒரு நடிகையோட வாழ்க்கையே, புருஷனோட இருந்த ஒரு பெண்மணியோட வாழ்க்கையே பாழாக்குனதுக்கு கருணாநிதியும் முட்டி தட்டி உள்ள தூக்கி போட்டுக்கலாம். கரெக்டாக செல்வி ஜெயலலிதா அழகாக ஒரு விஷயம் பண்ணாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதற வேஷ்டியெல்லாம் உருவி போலீஸை விட்டு தூக்கிட்டு போயிட்டு உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரே நாளில் அவருக்கு வேண்டப்பட்ட நீதிபதி இருந்தனால வெளியில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் கருணாநிதிக்கு பதிலடி கொடுக்கறதுல ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண்மணி தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை. அப்போ சீமானால் ஒரு நடிகையின் வாழ்க்கை பாழாக்கப்பட்டு விட்டது அப்படின்னா உதயநிதியால் ஸ்ரீரெட்டி பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டிருக்கிறார். ஸ்ரீரெட்டி மட்டும் கிடையாது, பால்டாயில் உதயநிதியால் பல நடிகைகள் வந்து பாழாக்கப்பட்டிருக்கிறார்கள். உதயநிதி மேலேயும் அதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டாலின் மேலேயும் அதே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். கருணாநிதியால் நடிகையோட வாழ்க்கை மட்டும் இல்லை, ஒரு நடிகையோட குடும்பமே, புருஷன் பொண்டாட்டியாக அழகாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நடிகையோட குடும்பமே சீரழிஞ்சது அப்படின்றதுக்காக கருணாநிதி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆக்சுவலாக வந்து அவர் செத்து போயிட்டாலும் அவர் குற்றவாளி தான். ஒரு பெண்மணியை சீரழித்த காரணத்தினால், ஒரு நடிகையோட வாழ்க்கையை சீரழித்த காரணத்தினால் கருணாநிதி செத்து போயிருந்தாலும் அவர் ஒரு உமனைசர் தான், அவரை வந்து ஒரு அக்யூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பி தவறி நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, மௌன நீங்கள்லாம் செத்தீங்கடா. அதை மட்டும் நான் இன்றைக்கே சொல்லிடுறேன். இன்றைக்கி டேட்டு போட்டு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதே போல் இன்றைக்கி இந்த போலீஸ்காரன் வந்து தரத்தன்னு இழுத்து போகிறாப்புல. வலசரவாக்கத்தில் இருக்கிற இந்த போலீஸ்காரன் அநேகமாக வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பாப்லன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்பெக்டரோட லைஃப் ஹிஸ்ட்ரி லைட்டாக அப்படியே உள்ளே போய் தோண்டி துருவி பாருங்கள். இவனுக்கே அநேகமாக 2-3 பொண்டாட்டி இருக்கும். இவன் மூலமாகவே எத்தனை பெண் போலீஸார் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. காவல்துறை அதிகாரிகள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்காங்களா? சிவகாசி ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு 2004 ஒரு பெண்மணி மூலமாக எத்தனை காவல்துறை அதிகாரிகள் பெண்கள் விஷயத்தில் பலவீனமாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வெளிப்பட்டது ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால் இந்த இன்ஸ்பெக்டர், வலசரவாக்கம் இன்ஸ்பெக்டர் மட்டும் நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இவரோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.